ஏன் சார் உங்க கண்ணு புழு கலரா இருக்கு? அது நான் பெத்தவங்கள தான் கேட்கணும். சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஜெயந்த், நான் கல்யாணம் பண்ணிக்க போற தாமரையோட காதலன், ரைட்? மிஸ்டர் ஜெயந்த், நீங்க தாமரையை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவளை சந்திச்சவன். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் யாரை வேணா காதலிக்கலாம். ஆனா கல்யாணம்ன்றது கடவுள் கையில தான் இருக்கு. யூ கேட்ச் மை பாயிண்ட்? அப்படி கடவுள் நடத்த நினைக்கிற கல்யாணத்துக்கு ஆரம்பமே இந்த காதல் தாங்கிறத நீ மறந்துடாத. அவங்க அப்பாவோட கட்டாயத்தினால தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. உங்களுக்கு என் காதல் விஷயம் தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா தெரிஞ்சிருக்கு. விலகலாமே? தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சுட்டா அவனுக்கு 25% தான் சொந்தம். அதே பொண்ணு இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ணிட்டா அவனுக்கு 50% சொந்தம். கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டா 75% சொந்தம். தாலி கட்டினா 100%. நான் இப்போ 75ல இருக்கேன், நீ 25ல இருக்க. யாரு விலகிறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சுப்பிரமணி, இவளுக்கு என்ன பெர்சன்டேஜ்? நான் அயோக்கியம் நிரூபிக்கிறதுக்கு ஐஎஸ்ஏ முத்திரையோட வந்திருக்கியா? உன் கண்ணுக்கு இது ஒண்ணுதான் தெரிஞ்சிருக்கு, என் கண்ணுக்கு எவ்வளவோ தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட்? இட்ஸ் a மாடர்ன் வேர்ல்டு. அப்பப்ப மாத்திக்கிட்டே இருக்கணும். இவளை வச்சு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கா, அதோட ரிசல்ட். ஜெயந்த், இவங்கிட்ட வாயால பேசக்கூடாதுடா, கையால தான் பேசணும். சொல்லாதடா, செஞ்சிடலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ எனக்கு அடிதடியை விட அகிம்சையில தான் நம்பிக்கை அதிகம். இப்படியாப்பட்ட அயோக்கியம் கிட்டலாம் பேசி புண்ணியம் கிடையாது. தாமரோட அப்பா கிட்ட பேசலாம். நீங்க வாங்க. அவுட் அவுட். ஒவ்வொரு பொண்ணா ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வேற வேற அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கே எனக்கு பயமா இருக்குங்க. டே பெருமாள், சாத்தான் ஆள்ற உலகத்துல இப்படி தாண்டா வாழணும். புரியல? 666 666 3 சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உலகத்தை ஆளும் போது உலகம் சாத்தான் கையில போயிடுதுன்னு ஒரு மதம் சொல்லுது. இப்போ உலகம் சாத்தான் கையில தான் இருக்கு. புரியல? முட்டாள் ராணி. www வேர்ல்டு வைடு வெப் இதான் இன்னைக்கு உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. நியூமராலஜி பிரகாரம் Wக்கு வேல்யூ 6. ஸோ 666 சாத்தானோட நம்பர். சாத்தான் ஆடுற உலகத்துல நான் தெய்வம் மாதிரி வாழ முடியாதுடா பெருமாள். புரிஞ்சுக்க. உருவமா வரும்னு உலகமே எதிர்பார்த்துச்சு, ஆனா நம்பரா வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கடா பெருமாள். இவனோட உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சு? நான் பாம்பேல மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃபேமிலியே இவனுக்காக உதறி தள்ளிட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த பொண்ணோடையும் இவன் 2 வருஷத்துக்கு மேல வாழ மாட்டான்னு. இப்போ உன் தாமரோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. சுகந்தி, நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க அப்பா நம்புவாரான்னு தெரியல. நீ என்னோட வா, நடந்த எல்லாத்தையும் சொல்லு. அப்போவாது அவர் நம்புறாரான்னு பார்ப்போம். எனக்கு என்னோட காதலை விட தாமரையோட வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க தான் சுகந்தியா? ஆமா. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு? பியூட்டி பார்லர்ங்கிற பேர்ல விபச்சாரம் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதுவும் அவங்க வேலையா தான் இருக்கும். இந்த பாவியோட வாழ்ந்த பாவத்துக்காக எனக்கு கிடைச்ச பட்டு விபச்சாரி நாளைக்கு உன் காதலிக்கும் என்ன பட்ட கொடுக்க போறான்னு தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி தாமரை காப்பாத்து. ஆமா. டேய், அவளை எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருங்க. நான் போய் தாமரையோட பாட்டு பேசிட்டு வரேன். ஜெயந்த், நாங்களும் வரோம். சுகந்தி காப்பாத்துங்க.